விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்குவதன் காரணமாக ராஜபாளையம் அருகே தனியார் அரிசி ஆலை மதில் சுவர் இடிந்து விழுந்து 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் இடிபாட்டில் சிக்கி பலியாகியிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைக்கப்பெறுகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மாரிராஜ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் காசினி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இளந்துறை கொண்டான் ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மையப்பபுரம் கிராமத்தில் முருகன் 3 தலைமுறையாக ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து வருகிறார். ஊருக்கு வெளியே கிடை போட்டு பராமரித்து வந்த நிலையில் தற்போது மழைக்காலம் என்பதனால் ஊருக்குள் உள்ள தனது சொந்த நிலத்தில் கிடை போட்டு ஆடுகளை வளர்த்து வந்தார். தமிழகம் முழுவதும் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 4 மணி நேரமாக கனமழை பெய்தது. மழை பெய்த போது முருகன் ஆடுகளை பராமரித்து வந்த இடத்தின் அருகே இருந்த தனியார் ஆலையின் மதில் சுவர் இடிந்து விழுந்து ஆடுகளின் மேல் விழுந்தது. இந்த இடிபாடுகளுள் சிக்கி ரூபாய் 30 லட்சம் மதிப்புள்ள 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக பலியானது. ஆசினி தகவல் அறிந்து தலவாய்புரம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஆலை நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் ஆடு வளர்த்த முருகன் கோரிக்கை வைத்துள்ளார். ஆசினி.